Hello friends, welcome to our medicine view. Today நம்ம mederma gel பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கார்ஸ் ரிமூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதுல ஸ்கார்ஸ் ரிமூவ் பண்ண தேவையான முக்கியமான ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா allium seba extract. இந்த allium seba extract எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த அண்ட் allantoin. இந்த allantoin எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா collagen level இன்கிரீஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த collagen level இன்கிரீஸ் பண்றனால blood flow plus protein level increase பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா one day க்கு maximum 3 times யூஸ் பண்ணலாம். உங்களால 3 times யூஸ் பண்ண முடியலனா 2 times is enough. Then நீங்க இந்த கிரீமை தழும்பு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு 2 or 3 minutes நல்லா மசாஜ் பண்ணி விடணும். எத்தனை நாள் யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 10 days ஆவது யூஸ் பண்ணனுங்க. அதாவது ரீசெண்டான காயத்தோட தழும்பா இருந்தா நீங்க 10 days யூஸ் பண்ணாலே போதுமானது. அல்லது 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியான காயத்தோட தழும்பா இருந்தா நீங்க அட்லீஸ்ட் 1 month ஆவது யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஜெல்லை யூஸ் பண்ண 80% ஆஃப் தி பீப்பிள் பாசிட்டிவான ரிசல்ட் தான் சொல்லிருக்காங்க. சோ நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு குறைய நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நீங்க அடிபட்ட உடனே இந்த mederma ஜெல்லை வந்து நீங்க அந்த காயத்து மேல அப்ளை பண்ண கூடாது. அந்த காயம் ஆறிட்ட அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணணும். 1 or 2 days அப்புறம் தான் நீங்க இந்த mederma ஜெல்லை வந்து அந்த காயத்து மேல அப்ளை பண்ணணும். இந்த ஜெல் எந்த வகையான தழும்பையெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சர்ஜரி, அதாவது உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய தழும்புகள், அப்புறம் ஆக்சிடென்ட் இன்ஜூரி கீழே விழுந்ததுனால வந்த தழும்புகள், அப்புறம் பர்ன்ஸ் நெருப்பில் சுட்டதுனால வந்த தழும்புகள், ஆக்னி பிம்பிள்ஸ்னால வந்த தழும்புகள், மற்றும் பிளேடு கத்தி அந்த மாதிரி ஏதாவது அறுத்துக்கிட்ட தழும்புகள், இந்த மாதிரி எல்லா வகையான தழும்புகளையும் ரிமூவ் பண்ண இந்த mederma ஜெல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எரித்திமா அண்ட் இரிட்டேஷன் எந்த வகையான சைட் எஃபெக்ட் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.